இந்த ஒரு பொசிஷன்ல என்னதான் ஒயிட் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன் இருந்தாலுமே இந்த இடத்துல நைட் C6 செக் தராரு. இந்த இடத்துல கிங்க்கு ரெண்டு வழி தான் இருக்கு. சப்போஸ் கிங் C8 போனார்னு வச்சுக்கோங்க, நம்ம சிம்பிளா நைட் மூலமா ரூக்க வந்து வின் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால கிங் வந்து E8 தான் போக முடியும். கிங் E8 போனதுக்கு அப்புறமா நைட் H5, இப்ப நைட் F6 மூலமா ரூக்க வின் பண்றதுக்கு த்ரெட்டன் பண்றோம். சோ பிஷப் வந்து டிஃபென்ஸ்க்கு வராரு. இந்த இடத்துல சிம்பிளா கிங் வந்து மேல போய்க்கிறாரு. இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளா நைட் G7 மூலமா பிளாக் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. இந்த ஒரு ரீசனால அவருடைய ரூக்க வந்து D7ல போறாரு. சோ ரூக் D7 மூலமா இந்த G7 ஸ்கொயரை வந்து கார்ட் பண்ணிக்கிறாரு. அட் த சேம் டைம் இந்த ரூக்கையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த ரூக் சாக்ரிஃபைஸ் சப்போஸ் ஒயிட் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா இந்த கேம் வந்து டிரா ஆயிடும். இந்த ஒரு ரீசனால இந்த ரூக் சாக்ரிஃபைஸ் ஒயிட் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒயிட் பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ் ப்ளே பண்றாரு. சிம்பிளா E7 ப்ளே பண்றாரு. இந்த பிஷப்பை நீங்க சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நம்ம சிம்பிளா நைட் எடுத்து வந்து ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். இந்த ஒரு ரீசனால நீங்க பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல நம்ம சிம்பிளா நைட் G7 மூலமா செக்மேட் டெலிவர் பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த இடத்துல நீங்க ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே நைட் F6 மூலமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். சோ இந்த ஒரு பிரில்லியன்டான பான் மூவ்க்கு அப்புறமா பிளாக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது.